8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இங்கிலீஷில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெசனோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாபி டர்ன்ஸ் இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் கேரியர். தலைப்புக்கு என்ன அர்த்தம்னு பாருங்கள். ஹாபின்னா என்னது? ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யறது, பொழுது போகாத டைமில் பிடிச்ச வேலையை செய்யறது. அந்த பிடிச்ச வேலையே வந்து எதுவாக மாறுது? இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் கேரியர். அவங்க வாழ்க்கைக்கே என்ன ஆகுது, அவங்க கேரியருக்கே வந்து என்ன ஆகுது, சக்ஸஸாக மாற்றுது. இந்த கதையில் வந்து 3 பேரோட கதையை சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஹாபி வந்து எப்படி அவங்களோட கேரியருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லான கேரியருக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதல்ல ஃப்ரண்ட் பேஜில் வந்து 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் பிக்சரில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கேர்ள் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த பிக்சரில் வந்து ஒருத்தர் வந்து சமையல் பண்ணிட்டுருக்காரு, குக்கிங் பண்ணிட்டுருக்காரு. அதாவது இப்போ பெயிண்ட் அடிக்கிறது வந்து என்னது, அவங்க வந்து ஃப்ரீ டைமில் செய்கிற வேலை. அடுத்த பிக்சரில் குக்கிங், அடுத்ததில் வந்து கார்டனிங் பண்ணுறாங்க. அடுத்ததில் வந்து மியூசிக், இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து பாடுறாங்க. இப்போ இது வந்து நானே சும்மா சேர்த்துருக்கேன். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, ஃபுட்பால் விளையாடுறாரு. இது மாதிரி இந்த மாதிரி ஹாபி எல்லாம் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சால் அதுவே வந்து என்ன ஆகுது, கேரியருக்கே யூஸ் ஆகுது. ஹாபி டர்ன்ஸ் இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் கேரியர். இது இந்த லெசனில் கொடுத்துருக்குற புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். அப்படியே புக் பேக் ஆன்சர் பார்க்குறப்பே அந்த கதையும் சேர்த்து பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேஜ் நம்பர் 36 வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி வருது. ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து மணி, இந்த பையனோட ஸ்டோரி. இந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு வந்து படிக்கிறதும் எழுதுறதும் அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ அவங்க தாத்தா தான் என்ன செய்கிறாரு, அவனுக்கு கதையெல்லாம் சொல்கிறாரு. கதையெல்லாம் சொல்லி பெட் டைம், அதில் ஃபஸ்ட்டு இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஒன்ஸ் there was a boy named Mani. He is studying at school in his village. He found it difficult to read and write. His grandfather noticed and helped him by reading bedtime stories. ஸ்டோரி சொல்லி கொடுத்து அவனை என்ன பண்ணுறாரு, ஸ்டோரியில் இன்ட்ரெஸ்ட் ஆக்குறாரு. உடனே இது வந்து என்ன போட்டிருக்காங்க, ரீடிங் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், லிசன் டு டீச்சர் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன். நீங்கள் தான் ரீட் பண்ணி பார்க்கணும், மிஸ் வந்து சொல்லணும். அதனால் ரீட் பண்ணி பாருங்கள். தெரியாத வேர்ட்ஸ் வந்ததுன்னா மட்டும், முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் மிஸ் சொல்லித்தரேன். கிராஜுவலி ஹி ஸ்டார்டட் ரீடிங் ஆன் இஸ் ஓன். கொஞ்ச நாளில் அவனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், படிச்சுட்டான். ஃபஸ்ட்டு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பையன் அந்த ஸ்டோரிஸ் கேட்டு என்ன பண்ணுறான், நல்லா படித்து எழுத ஆரம்பிச்சிட்டான். நவ் ஹி நாட் ஓன்லி என்ஜாய்ட் ரீடிங் பட் ஆல்சோ ஸ்டார்டட் ரைட்டிங் இஸ் ஓன் ஸ்டோரிஸ். அவனே கதை எழுதவும் ஆரம்பிச்சிட்டான். ஒரு எஸ்ஏ அவனே வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு எஸ்ஏ எழுதியிருக்கான். எஸ்ஏ எப்போவுமே என்ன பண்ணுவீங்க, நீங்களே ஓன் வேர்ட்ஸில் தானே எழுதுவீங்க. இதே மாதிரி மணியும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எஸ்ஏ எழுதியிருக்கான். ஹாபிஸ் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் வி டூ இன் அவர் ஸ்பேர் டைம். ஹாபினா என்னது, நம்ம ஃப்ரீ டைமில் செய்கிற வேலை. ஹாபிஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹாபி இருக்காது, ஒருத்தருக்கு ஒரு ஹாபி இருக்கும். சம் லைக் கார்டனிங், ஃபியூ லைக் ஃபோட்டோகிராஃபி, மெனி லைக் ரீடிங் புக் அஸ் தர் ஹாபி, வைல் அதர் ஹாபிஸ் ஆர் ஸ்விம்மிங், கலெக்டிங் ஸ்டாம்ப், பிளேயிங் வீடியோ கேம்ஸ் அண்ட் மெனி மோர். இதில் சொல்லாத ஹாபிஸ் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். People have hobbies not only to pass their free time but also to do something useful. அந்த ஹாபியே வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலையே வந்து என்ன ஆகுது, யூஸ்ஃபுல்லாக ஏதாவது செய்ய யூஸ் ஆகுது. ஹாபிஸ் ஹெல்ப் பீப்புள் லேர்ன் நியூ திங்ஸ், ரிலாக்ஸ் ஆஃப்டர் அ டே லாங் டயரிங் ஒர்க் அண்ட் எனர்ஜைஸ் தர் பாடி அண்ட் மைண்டு. நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு இதுக்காக, எனர்ஜிக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஹாபியை செய்கிறாங்க. சேம் இஸ் த கேஸ் வித் மீ. ஐ லவ் ரைட்டிங் ஸோ இட் இஸ் மை ஹாபி. எனக்கு வந்து பிடிச்சது எது, ரைட்டிங் தான். அதனால் ரைட்டிங்கே நான் என்னவா பண்ணிக்கிட்டேன், ஹாபியாக மாற்றிக்கிட்டேன். வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் ஏ ஹாபி. உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை வந்து ஹாபியாக மாற்றிக்கோங்கன்னு யார் சொல்லியிருக்கா, வாரன் பஃபட். இந்த மாதிரி பெட்டி செய்தியெல்லாம் நல்லா படிக்கணுமா, அது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வந்து அதிகமாக கேட்பாங்க. வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் ஏ ஹாபி. உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை வந்து என்னவா மாற்றிக்கோங்க, உங்களோட ஹாபியாக மாற்றிக்கோங்க. யார் சொன்னது இதை, வாரன் பஃபட். இப்போ இதில் எக்ஸாஸ்ட்னா என்ன மீனிங் பார்ப்போம். அந்த சென்டென்ஸோடு பார்த்தா தான் வருது பாருங்கள். ரைட்டிங் இஸ் த யுனிக் ஹாபி. நிறைய பேர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எழுதுறத வந்து ஹாபியாக வச்சுக்க மாட்டாங்க. பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு எக்ஸாஸ்ட் தெம்செல்ஸ் இன் தர் ஸ்பேர் டைம்.
ஃப்ரீ டைம்லேயும் உட்காந்து அந்த எழுதி இது பண்ணுறது வந்து நிறையா பேருக்கு வந்து என்ன பண்ணாது, பிடிக்காது. ஃப்ரீ டைமில் வேறு ஏதாவது ரிலாக்ஸாக பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுவாங்க. எக்ஸாஸ்ட்னா என்னது, டயர்டாகிடுறது. எக்ஸாஸ்ட்னா ரொம்ப டயர்டாகிடுறது. அவங்களே வேலை செஞ்சு டயர்டாக வந்துட்டு திருப்பி இன்னொரு வாட்டி வேலை செய்கிற மாதிரி ஹாபியை வந்து யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ரைட்டிங் வந்து என்னது டஃப்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இவனுக்கு வந்து எது தான் இப்போ ஈஸி இதுவாக இருக்குது, ரைட்டிங் தான். மணிக்கு வந்து ரைட்டிங் தான் வந்து ஈஸியாக இருக்குது. என்னென்னலாம் எழுதியிருக்கான் பாருங்கள், ஸ்டோரிஸ், போயம், இதெல்லாம் அந்த பேரா ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். வென் ஐ ரைட் திங்ஸ் மை இமேஜினேஷன் இஸ் அட் இட்ஸ் பெஸ்ட். எழுதுகிறப்ப என்ன ஆகுது, என்னோடய கற்பனைக்கு வந்து நல்லா தீனி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறான். ஐ இமேஜின் எ வேர்ல்டு வித் மேஜிக் அண்ட் மேஜிஷியன்ஸ். நம்ம நினச்சி பார்க்க முடியாததெல்லாம் நான் வந்து என்ன பண்ண முடியும், எழுதுகிறப்போ கொண்டு வர முடியும். எழுத்துல அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். எழுதுகிறப்போ வேர் ஐ கேன் ஃப்ளை. ரியல் லைஃப்பில் வந்து பறக்க முடியாது நம்மளால். ஆனால் இவன் எழுதுகிறப்போ அவன் என்ன பண்ணுறான், அவன் கற்பனையில் பறக்கலாம். அண்ட் பேர்ட்ஸ் கேன் டாக். பேர்ட்ஸ் வந்து ரியல் லைஃப்பில் பேச முடியாது, ஆனால் இதில் வந்து என்ன பண்ண முடியும், பேர்ட்ஸ் கேன் டாக். ரைட்டிங் ஹெல்ப் மீ கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் மை செல்ஃப். என்னோட கற்பனையிலே என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து என்னோட கற்பனை உலகத்திலே நான் மூழ்கிக்கலாம். சம்டைம்ஸ் ஐ சிட் வித் மை சில்ட்ரன் அண்ட் என்டர்டெயின் தெம் வித் தீஸ் ஸ்டோரிஸ். நான் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டயும் இந்த கதையெல்லாம் சொல்லி நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த பசங்க கேட்குறத, அந்த கதையை கேட்குறத பார்த்து. ஆல்தோ இது வந்து பேராகிராஃபில் வருது, இந்த பேராலேருந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆல்தோ ரைட்டிங் இஸ் ஜஸ்ட் எ ஹாபி ஃபார் மீ, இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல். ஹாபியாக இருந்தாலும் எனக்கு வந்து அது என்னவாகவும் இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு அடுத்த பேரால் வரும் பாருங்கள். இட் ஓப்பன்ஸ் மை மைண்ட் டு திங்க் பியாண்ட் லிட்டில் திங்ஸ் வித் அ ப்ராடர் மைண்ட். ஸோ இட் மேக் மீ பேஷனேட். அவங்களே கலர் மாற்றி கொடுத்துருக்காங்க. முக்கியமான வேர்டு சினோனைம். பேஷனேட்டுன்னா என்னது, ரொம்ப மனசார விரும்புறது. இட் மேக்ஸ் மீ மோர் பேஷனேட் அபவுட் மை லைஃப். இட் மேக் மீ லேர்ன் நியூ திங்ஸ் அண்ட் என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் லைஃப். இந்த ரைட்டிங் கதை எழுத ஆரம்பித்தோடனே தான் நான் என்ன பண்ணேன், எவ்ரி மூமெண்ட், ஒரு வாழ்க்கையில் ஒரு இதையும் நான் என்ன பண்ணுறேன், ரசித்து செய்கிறேன். அடுத்து இன்னொரு பெட்டி செய்தி வந்திருக்கு பாருங்கள். ரைட்டிங் இஸ் ஈஸி. அவர் என்ன சொல்கிறார், மார்க் ட்வைன் என்ன சொல்லியிருக்காரு, எழுதுறது வந்து என்னது தான், ஈஸியானது தான். என்ன செய்யணும், ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். என்னெல்லாம் தப்பாக எழுதியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, அடிச்சிருங்க, அவ்வளோதான் ரைட்டிங்னு சொல்லியிருக்காரு. யார், மார்க் ட்வைன். அடுத்து அந்த ஹாபியால் அவனுக்கு என்ன நல்லதெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள். மை ஹாபி ஹெல்ப்டு மீ இன் ஸ்கூல் டூ. வென் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் திங்ஸ் ஐ வாஸ் அனேபிள் டு டிஸ்கிரைப் தம் அக்யூரேட்லி. முதல்லலாம் நான் இது பண்ணுறப்ப என்ன பண்ண முடியாது, நான் நினச்சதை வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி நான் ரைட்டிங் எழுத எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஓனாக வந்து என்னால் சொல்ல தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். Now I can look out for things which was not able to see before. I can describe things better in my stories. I feel no problem with writing English essays or stories. எந்த தலைப்பு கொடுத்தாலும் என்னால் இப்போ என்ன பண்ண முடியும், எழுத முடியும். To become a better writer, I spend time on learning how to write different forms of fiction and non-fiction. ஃபிக்ஷன்னா என்னது, கற்பனை கதை. நான்-ஃபிக்ஷன்னா நார்மலாக நடக்கிறது. இட் இஸ் ஃபிக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு மீனிங். ஃபிக்ஷன் மீன்ஸ் இமேஜினேட்டிவ் ரைட்டிங். உண்மையில் நடக்காததெல்லாம் அதில் வந்து என்ன பண்ணலாம், எழுதலாம். இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் அவர் ஹாபிஸ். நம்மளுக்கு பிடிச்சதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த ஹாபியை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹூ நோஸ் ஒன் டே ஐ குட் பி ரைட்டர் லைக் ஆர்கே நாராயணன். நானும் என்ன பண்ணலாம், பெரிய ரைட்டராக மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு பாக்ஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க பாரு. The former Chief Minister of Tamil Nadu, Mr. C.N. Annadurai, had the hobby of writing and reading. He wrote many books, stories and plays. முந்திருந்த சீஃப் மினிஸ்டரே என்னவாக தான் இருந்தார், பெரிய ரைட்டராக தான் இருந்தார். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், அவர் பேர் என்னது, அறிஞர் அண்ணா. Stories, plays and thought-provoking articles and cine dialogues which have contributed to the ரெஃபர்மேஷன் ஆஃப் த சொசைட்டி. அந்த சொசைட்டியவே என்னாச்சு, அது ரெஃபார்ம் பண்ணி கொண்டு வந்துச்சு அவரோட எழுத்து தான். ஆஸ் வி நோ இட் டுடே. 3 இது கொடுத்துருக்காங்க பாக்ஸ் நியூஸு. அதுக்கப்புறம் ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, யுனீக்னா என்னது,
டிஸ்டிங்டிவ், அவங்களுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக இருக்குது, தனித்தன்மை இருந்தது. அன்காமன் இங்கே கொடுத்துருக்காங்க, அன்காமன். எக்ஸாஸ்ட், இப்போ நம்ம அதில் படித்தோம், டயர் அவுட். எனர்ஜைசஸ், கிவ் எனர்ஜி. பேஷனேட், இன்டென்ஸ், ஹார்ட்ஃபெல்ட். அக்யூரேட்லி, எக்ஸாக்ட்லி. ஃபிக்ஷன், இமேஜினேட்டிவ் ரைட்டிங். ஸ்பேர் வந்து எக்ஸ்ட்ரா. சரி, இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்ப்போமா? சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். மணிஸ் ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட், அது வந்து ஃபால்ஸ். ஹாபீஸ் ஆர் யூனிக் டு பீப்புள், ட்ரூ. பீப்புள் ஹாவ் ஹாபீஸ் ஒன்லி டு பாஸ் டைம். வெறும் டைம் பாஸ்க்காகவா ஹாபீஸ் இருக்குது? இல்லை, இது வந்து இதுவும் ஃபால்ஸ். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? Mani imagined a world with magic and magicians. When Mani started writing new things, he was unable to describe them accurately. Mani feels writings like painting the voice. வாய்ஸுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அவனுக்கு இருக்குது. இப்போ மணியோட ஸ்டோரி வந்து முடிஞ்சுது. ஸ்டோரி வந்து அஜய்ன்றவரோட கதை. இவர் தான் அஜய். என்ன பண்ணிகிட்ருக்காரு இதில்? பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா? அவர் எப்படி பெயிண்டர் ஆனார், சின்ன வயசில் என்ன எப்படி இருந்தார், அதெல்லாம் பார்க்க போகிறீங்க இந்த கதையில். டேக் டான்ஸ் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன் அலோடு. இப்போது வந்து என்ன பண்ணணும், ஒருத்தராக இந்த செக்ஷன் இது எழுந்து படிக்கணும்னு போட்டிருக்குறாங்க. நீங்கள் வீட்டிலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படித்து ரீட் பண்ணி பார்க்குறீங்க. அஜய்குமார் கார்க், இது வந்து பேராகிராஃப் கொஸ்டினில் வருது ஃபஸ்ட்டு ஃபேராக, அதனால் இதை மட்டும் மிஸ்ஸு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இருக்கிறது மேலோட்ட பார்த்துக்கலாம். அஜய்குமார் கார்க் இஸ் வெரி டேலண்டட் யங் ஆர்டிஸ்ட். ஹி லிவ்ஸ் இன் ஜெய்ப்பூர், இந்தியா. ஒரு ஆர்டிஸ்ட் அவர், அந்த படத்துலேயே இருக்குது, ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்காரு. யங் ஆர்டிஸ்ட் எங்கே இருக்கார்? ஜெய்ப்பூரில் இருக்கார். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தார்? ஹிஸ் சைல்ட்ஹுட் வாஸ் கோயிங் ஆன் வெல். சின்ன வயசில் ஜாலியாக தான் இருந்தார். அன்டில் ஹீ சஃபர்ட் அன் இன்ஜுரி அட் த ஏஜ் ஆஃப் 3. 3 வயசில் வந்து அவருக்கு என்னாச்சு? அடிப்பட்டது. இது வந்து கொஸ்டின் ஆன்சரில் வரதுனால அன்டில் ஹீக்கு பதில் என்ன போட்டிருக்கேன் மிஸ்? அஜய் போட்டிருக்கேன். அது ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. வாட் வாஸ் த ப்ராப்ளம் ஆஃப் அஜய் அப்படின்னு அப்படி கேட்டிருக்காங்க. வாட் ஹேப்பன் டு அஜய் அட் த ஏஜ் ஆஃப் 3ன்னு கேட்டிருக்கிறாங்க. அதனால் கொஸ்டின் ஆன்சர்லேயும் வருது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஏஜ் ஆஃப் 3ல் என்னாச்சு? ஹி வாஸ் இன்ஜூர்ட்னா என்னது? அடிபட்டுருச்சு. அஜய் வாஸ் ட்ரீட்டட் பட் த ட்ரீட்மெண்ட் லெஃப்ட் ஹிம் பர்மனெண்ட்லி டெஃப். அந்த அடிப்பட்ட பிறகு என்ன ஆயிடுச்சு? டெஃப்னா என்னது? காது கேட்காம போயிடுச்சு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா. பட் இட் டிடன்ட் க்யூர் ஹிம். ஹிஸ் ஃபாதர் ஒன்ஸ் என்ன பண்ணுறாரு? சின்ன வயசில் நல்லா இருந்தான், ஒரு அடிப்பட்ட பிறகு என்ன ஆயிடுச்சு? அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ அஜய்க்கு வந்து என்ன ஆயிடுச்சு? காது கேட்காம போயிடுச்சு. ஹிஸ் பேரண்ட்ஸ் ட்ரைட் செவரல் ஹாஸ்பிட்டல் டு க்யூர் இஸ் இம்பேர்மெண்ட். இம்பேர்மெண்ட்னா என்னது? இம்பேர்மெண்ட்னா டிசபிலிட்டி, முடியாமல் இருக்குது. ஹிஸ் ஃபாதர் ஒன்ஸ் பாட் ஹிம் எ பெயிண்ட் செட் டு ப்ளே. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வந்து பெயிண்ட் வாங்கிட்டு வந்தார் அவங்க அப்பா. அஜய் ஸ்டார்டட் டு பெயிண்ட் ஹாப்பிலி. ஜாலியாக என்ன பண்ண ஆரம்பித்தான்? பெயிண்ட்டு நல்லா செய்ய ஆரம்பித்தான். ஹி பெயிண்டட் ஆன் வால்ஸ், ஃப்ளோர்ஸ் எக்ஸட்ரா. அந்த பெயிண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் வீட்டில் ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு? கிறுக்கி வச்சார். ஹி லுக்டு ஹாப்பி வைல் யூஸிங் த பெயிண்ட் செட் தட் வாஸ் கிஃப்டட் டு ஹிம். அந்த பெயிண்ட் செட் வந்ததுலேருந்து சந்தோஷமாக என்ன பண்ண ஆரம்பித்தான்? அஜய் வந்து விளையாட ஆரம்பித்தார். அஜய்ஸ் ஃபாதர் ரியலைஸ் தட் அஜய் வாஸ் டேலண்டட் இன் பெயிண்டிங். When Ajay was 5 years old, a court artist of Dolpur, Sri Suralal, saw his painting and was very impressed with his work. 5 வயசப்போ என்ன பண்ணுறாரு? ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவரோட பெயிண்டிங் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு? நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பெரிய பெயிண்டராக மாற்ற நினச்சாங்க. He then took Ajay and started training him. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு? அவர் வந்து ட்ரைனிங் கொடுக்க கூப்பிட்டு போயிட்டார். ஸ்ரீ சுவாலால் வந்து என்ன பண்ணார்? அஜய்க்கு ட்ரைனிங் கொடுக்க கூப்பிட்டு போயிட்டார். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இஸ் எஜுகேஷன் அஜய் ட்ரைடு டெய்லரிங். படித்து முடித்த உடனே வந்து அஜய் வந்து என்ன பண்ணால்? டெய்லரிங்கில் வந்து ட்ரை பண்ணான்.
டெய்லரிங் வந்து அவனுக்கு வந்து என்ன பண்ணலை, அஜய்க்கு வந்து பிடிக்கல. படித்து முடிச்சப்புறமா டெய்லரிங் கொஞ்ச நாள் பண்ணால் அது அவனுக்கு பிடிச்ச வேலையாக இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் திருப்பி நம்ம பெயிண்டிங்கே அடிக்க போயிடலான்னு என்ன பண்ணார், வேறு ஒருத்தங்கிட்ட ட்ரைனிங் எடுக்க போனான். ஹி பிகேம் அன் அப்ரசன்டி. அப்ரசன்டிஸ்னால் என்னது, சம்பளம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் மட்டும் எடுப்பாங்க. யார்கிட்ட போனார் அப்ரசன்டியா, ஆஷா தேவி. ஆஷா தேவின்றவங்க கிட்ட வந்து என்ன பண்ணார், அஜய் வந்து அப்ரசன்டியாக போனார். அஜய் ஷீ டாட் அஜய் த ஓல்ட் அண்ட் டையிங் டெக்னிக் ஆஃப் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங். மினியேச்சர்னால் என்னது, அது ரொம்ப குட்டியாக இருக்க பொருளில் வந்து படம் வரைகிறது. அந்த டிராயிங்கை வந்து எதை வச்சு தான் பார்க்க முடியும், மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். மினியேச்சர்னால் என்னது, ரொம்ப சின்னது. ஆஷா தேவி என்ன பண்ணாங்க, அஜய்க்கு வந்து மினியேச்சர் பெயிண்டிங்கில் நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க. Soon he became accomplished artist in miniature style. He uses magnifying glasses and a single head brush for miniature painting. ஒரே ஒரு ப்ரஷ் வச்சு என்ன பண்ணுறாரு, அது வந்து எது வச்சு தான் பார்க்க முடியும், மைக்ரோஸ்கோப் வச்சு தான். மேக்னிஃபையிங் கிளாஸஸ், மேக்னிஃபையிங்னா என்னது, பெருசுப்படுத்தி காட்டுற கிளாஸு. அஜய் இஸ் கிஃப்டட் ப்ராக்டிஸ் ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் இமேஜஸ் ஆன் த கிரைன் ஆஃப் ரைஸ். ஒரு அரிசியில் வந்து என்ன பண்ணுறாரு, பெரிய இமேஜ் எல்லாம் வரைகிற அளவுக்கு அந்த மினியேச்சர் பெயிண்டிங்கில் பெரிய ஸ்கில்லாக மாறிட்டார் அஜய். இப்போ இதில் வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்கிறாங்க, வாட் ஹேப்பன் டு அஜய் அட் த ஏஜ் ஆஃப் 3 கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்துக்கோங்க, இங்கே தான் இருக்குது, புக்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வாட் டிட் ஆஷா தேவி டீச் அஜய், அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது வந்து என்னது போடணும், மெயின் ஆன்சர் வந்து மினியேச்சர் பெயிண்டிங். அதுதான் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பேராகிராஃபாக கேட்டிருக்கிறாங்க, அஜய் எப்படி பெயிண்டர் ஆனாருன்றதை. அதை வந்து can write it in your own words. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆஷா தேவி கிட்ட ப்ராக்டிஸ் எடுத்து, சுவாலால் கிட்ட ப்ராக்டிஸ் எடுத்து முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறாரு அஜய். அதில் வந்து எவ்வளோ பெயிண்டிங் வச்சுருக்காங்க, 144 பெயிண்டிங் அவுட் ஆஃப் 150. என்ன பண்ணுறாரு, 150 பெயிண்டிங்ஸை வந்து அந்த எக்ஸிபிஷனில் வந்து வச்சார். அதில் எவ்வளோ பெயிண்டிங் சேல்ஸ் ஆகிடுச்சு, 144 பெயிண்டிங் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. He continued to show his work throughout India, United States and United Kingdom. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் போய் என்ன பண்ணார், இவரோட மினியேச்சர் பெயிண்டிங்கை வந்து எக்ஸிபிட் பண்ணார். In 2004, Ajay was awarded National Award of Accomplishment from the Indian President ஏபிஜே அப்துல் கலாம். 2004 பிரசிடென்ட்கிட்டே என்ன பண்ணார், அவார்டு வாங்கினார். அப்பார்ட் ஃப்ரம் பெயிண்டிங், அஜய் வாஸ் ஆல்சோ ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் வித் ஹியரிங் இம்பார்ட்மெண்ட் இன் இந்தியா அண்ட் ஹஸ் பின் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆஃப் டெஃப் அண்ட் டம்ப் அசோசியேஷன் அட் ராஜஸ்தான். இந்த பெயிண்டிங் இல்லாமல் இது மாதிரி காது கேட்காமல் இருக்கவங்களுக்காக என்ன பண்ணார், நிறையா சேவைகளும் செஞ்சார். ஹி ஆல்சோ கிவ்ஸ் ஃப்ரீ ட்ரைனிங் டு ஹியரிங் இம்பேர்ட் சில்ட்ரன் இன் ஜெய்ப்பூர் as well as the children in an orphanage in Gandhinagar, Jaipur. One of Ajay's current goal is to revitalize the dying art of traditional miniature Indian painting. அந்த மினியேச்சர் பெயிண்டிங்கை வந்து திருப்பி நல்லா கொண்டு வரணுன்றது தான் அவரோட எய்மு. Ajay's life shows that we can turn our hobby to passion into a successful career. இப்போ அஜய் லைஃபும் இப்போ என்னது, ரெண்டாவது எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு மணியோட லைஃபு பார்த்தோம், அவர் வந்து அந்த ரைட்டிங் ஹாபியை எப்படி பெரிய ஆளாக வந்தாருன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து அஜய், அவருக்கு வந்து பிடிச்சது வந்து என்னது, பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்லேயே அவர் என்ன பண்ணார், அதையே வந்து அந்த ஹாபியை வந்து அவருக்கு சக்ஸஸ்ஃபுல் கேரியராக மாறிச்சு. மீனிங் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்மெண்ட், டிசபிலிட்டின்னு அடுத்த சொல்லிக் கொடுத்தேன். மினியேச்சர்னால் வெரி ஸ்மால், அக்கம்ப்ளிஷ்டு, ஃபுல்ஃபில்டு, மேக்னிஃபையிங், என்ஹான்சிங், பெருசு பண்ணி காட்டுறது. எக்ஸிபிட்டட், ஷோ ஆர் ரிவேல். ரீவைட்டலைஸ், திருப்பி கொண்டு வருது, மீண்டும் அதை வந்து நல்லா கொண்டு வருது. ரீஎனர்ஜைஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போது அஜய் கார்க் இஸ் அன் ஆர்டிஸ்ட், இது வந்து ட்ரூ. ஆஷா தேவி டாட் அஜய் மினியேச்சர் பெயிண்டிங், அஜய்க்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, இதே வந்து ஒரு ஆன்சராக எழுதலாம் நீங்கள். ஆஷா தேவி டாட் அஜய் மினியேச்சர் பெயிண்டிங். அஜய் டிஸ்பிளேட் 150 பெயிண்டிங், அதுவும் ட்ரூ. அஜய் வாஸ் அவார்டட் பை இந்தியன் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அதுவும் வந்து ட்ரூ. வாட் வாஸ் அஜய் கிஃப்டட் வித், அது வந்து இப்போ தான் பார்த்தோம். என்னது, ஹி வாஸ் கிஃப்டட் வித் த ப்ராக்டிஸ் ஆஃப் கிரியேட்டிங் இமேஜஸ் ஆன் ரைஸ். முன்னாடி பேஜ் நம்பர் 38 லாஸ்ட் லைனில் வருது. ஹவ் வாஸ் அஜய் ஹானர்டு, அது வந்து ஹானர்டு வந்து இங்கே பார்த்தோம். ஹி வாஸ் ஹானர்ட் பை
அந்த நேஷ்னல் அது ஏபிஜே அப்துல் கலாம் வந்து ப்ரைஸ் கொடுத்தது அந்த பேராலே இருக்குது. அடுத்து வாட் வாஸ் அஜய்ஸ் கரண்ட் கோல்? இப்போ இருக்க கோல் என்னது? இங்கே லாஸ்ட் லைனில் இருக்குது பாருங்கள். ஒன் ஆஃப் அஜய்ஸ் கரண்ட் கோல் இஸ் டு ரீவைட்டலைஸ் த டையிங் ஆர்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் இந்தியன் பெயிண்டிங்ஸ். அடுத்தது டஸ் அஜய் சாபி பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் கேரியர் ஹவு? அதுக்கு வந்து எஸ்ன்னு போட்டுட்டு என்னெல்லாம் பண்ணார் அவர் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த இதை எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே எழுதிடணும். அவ்வளோதான். புரியுதா? அஜய் எக்ஸிபிட்டட் அந்த பேரா ஃபுல்லாக இதெல்லாம் வந்து சேர்த்து எழுதிடணும். இப்போ செகண்ட் ஸ்டோரியும் முடிஞ்சது. மூணாவது ஸ்டோரி வந்து இளவழகி. இவங்களோட ஸ்டோரி. இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு என்ன பண்ணாங்க, பெரிய சாம்பியன் ஆனாங்க. The hard working and passionate people always chase their dream and live with. Ilavazhagi is one among the many to achieve the dream amidst the odds. Mr. A. Irudayaraj, her father, was a district level champion in carom. His dream shattered off since his family did not encourage and support him. He was determined to achieve his dream through his daughter. He used to put his daughter on the carom board while she listened to the sound of striker and coins. குழந்தையாக இருக்கப்போ என்ன பண்ணுவார், கேரம் போர்டில் தூக்கி வச்சு விளையாடுவார். அதையே வந்து அவளை கவனிக்க வச்சு விளையாடுவார். when she was 2 years old, he would carry her with her to the tournament. எங்கள் மேட்ச் நடக்கிற இடத்துக்கெல்லாம் 2 வயசு குழந்தையும் என்ன பண்ணுவார், இதயராஜ் வந்து கூட்டு போவார். he played with his friends at local clubs. her father began coaching her when she was around 5 வயசுலேருந்தே அவளுக்கு வந்து என்ன பண்ணார், கேரமில் வந்து கோச்சிங் கொடுக்க ஆரம்பித்தார். one day her father called her for a match. அவர் என்ன பண்ணார், 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம், கேரம் விளையாடலான்னு விளையாட ஆரம்பித்தாங்க. and she won that match. அவங்க அப்பாவே என்ன பண்ணிட்டா, அந்த கேரமில் வந்து இளவழகி வந்து தோக்கச்சிட்டான். which gave her confidence. her confidence led her to win. அப்படியே என்ன பண்ணார், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணார், அவளும் பெருசாகி சாம்பியன்ஷிப் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டா. எதுலெல்லாம், ஏஷியா கப் அண்ட் சவுத் ஏஷியன் and Asia Cup and South Asian Association for Regional Corporation and World Championship. முதல்ல ஏஷியா கப்பில் கலந்துக்கிட்டு அதுக்கு அடுத்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லேயும் கலந்துக்கிட்டா. இத்தனைக்கும் அவங்க ஃபேமிலி எப்படி இருக்குது, இருதயராஜ் ஃபிஷ் கார்ட் டிரைவர், மீன்பாடி வண்டி தான் ஓட்டுறாரு அவங்க அப்பா. ஸ்மால் 1 room அப்பார்ட்மெண்ட் இன் வியாசர்பாடி. எங்கே இருந்தாங்க, வியாசர்பாடியில் ஒரே ஒரு ரூம் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க. was not enough to accommodate the family. அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு அந்த இடம் பார்த்தாதான் அதிலே அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதிலே தான் என்ன பண்ணால் அவளோட ட்ராஃபிஸ் எல்லாம், ஜெயிச்ச ட்ராஃபிஸ் எல்லாம் சேர்த்து வச்சா. அந்த ட்ராஃபிஸ் ஷி ஹஸ் வான் ஓவர் த இயர்ஸ் டூ மெனி அண்ட் ஹர் ஹோம் இஸ் ஜஸ்ட் நாட் பிக் இனஃப் டு கீப் தம். அந்த கப் வச்சுக்க கூட அவள் வீட்டில் என்ன கிடையாது, இடம் கிடையாது. த ட்ராஃபிஸ் லெஃப்ட் ஓவர் ஆஃப்டர் ஃபில்லிங் த ஸ்பேஸ் அண்டர் த பெட் வேர் கிவன் டு நேபர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். நிறையா சேர்ந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, மீதி அதெல்லாம் தூக்கி ஏற்கனவே வாங்கினதெல்லாம் தூக்கி ஃப்ரெண்ட்ஸுக்கு, சொந்தக்காரங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாங்க. ஃபைனான்சிங் த ட்ரிப்ஸ் வாஸ் ஆல்வேஸ் பீன் அ பிக் ட்ரபிள். எங்கேயாவது டோர்னமெண்ட்டுக்கு போகணுன்னா அதுக்கு காசு கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. தோ ஷி ஹஸ் பீன் பிளேயிங் ஃபார் த ஸ்டேட் ஃபார் ஆல்மோஸ்ட் 14 years. ஷி சேஸ் விக்டரிஸ் ஃபாலோ மீ. அப்படி இருந்து கூட அவள் என்ன பண்ணா, எல்லா இதுலேயும் ஜெயிச்சா. என்னென்னலாம் ஜெயிச்சிருக்கா பாரு. 5th கேரம் சாம்பியன்ஷிப் 2008 இன் ஃப்ரான்ஸில் ஒரு கேரம் ஜெயிச்சா. விமன் சிங்கிள் டைட்டில் அட் 38 சீனியர் நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப் இட் விசாகப்பட்டினமில் ஒன்று. விமன் சிங்கிள் டைட்டில் 37 நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப் 2008. 13th சார்க் நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப் விமன் டபுள் ராஷ்மி குமாரி இன் 2009. இந்த மாதிரி நிறையா சாம்பியன்ஷிப் வந்து அவள் ஜெயிச்சா. எவ்வளோ மெடல் வச்சுருக்கா, 260 மெடல், out of which 106 are gold, 17 are silver and 12 are bronze. Medals won in a national competition. She has won 111 gold, 9 silver and 5 bronze. நேஷ்னல் லெவலில் இவ்வளோ கோல்டு, 106 கோல்டு, 17 சில்வர், 12 பிரான்ஸு. இன்டர்நேஷ்னல் லெவல் கேம்ஸில் 111 கோல்டு, 9 சில்வர், 5 பிரான்ஸ் வச்சுருக்கா. இத்தனைக்கும் ஒரு ஏழ்மையான பொண்ணு. Her hobby of playing carom took her to the level of world champion. அந்த கேரம் வந்து அவளோட ஹாபியாக இருந்தது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, பெரிய வேர்ல்டு சாம்பியனாக ஆக்கிடுச்சு. அதுதான் இப்போ 3வது ஸ்டோரியும் முடிஞ்சுது.
முதல்ல மணி ஸ்டோரி பார்த்தோம், அடுத்தது அஜய், மூணாவது வந்து இளவழகு. இப்படி எப்படி உங்களோட ஹாபி வந்து பெரிய அவங்களோட கேரியரே சக்ஸஸ்ஃபுல்லாக மாட்டுச்சுன்னு இந்த லெசனில் பார்த்தீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ fill in the blanks புக் எக்ஸசைஸ் முதல்ல பாருங்கள். மணிஸ் grandfather noticed it and helped him by reading bedtime stories. ஃபஸ்ட்டு டேஷில் வந்து bedtime stories. செகண்ட், அஜய் மாஸ்டர் த டெக்னிக் ஆஃப், அவருக்கு எந்த அஜய்க்கு வந்து எதில் ரொம்ப டெக்னிக்கு, மினியேச்சர் பெயிண்டிங். ஸ்பெல்லிங் கரெக்டாக பாருங்கள். மூணாவது, இளவழகி வார்னர் ஃபஸ்ட்டு மேட்ச் அகெயின்ஸ்ட் டேஷ் ஹர் ஃபாதர். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து யார் கூட ஜெயிச்சான்னா அவங்க அப்பா கூடயே ஜெயிச்சான். அடுத்தது சினோனைம்னா மீனிங்கு. இப்போ இதில் யுனீக்குக்கான மீனிங் என்னதாங்க, அன்காமன், சி ஆப்ஷன். செகண்ட், அஜய் ஸ்டார்டட் டு பெயிண்ட் ஹாப்பிலிக்கு என்ன மீனிங்கு, ஜாய்ஃபுல்லி. அடுத்தது மினியேச்சர் பெயிண்டிங் டிபிக்ட் இந்தியன் கல்ச்சர், டிபிக்ட்க்கு என்ன மீனிங், அங்கே இருக்க ஆப்ஷனில் போர்ட்ரே. அடுத்தது சூஸ் த ஆண்டனைம்ஸ் ஆஃப் த இட்டாலிக் வேர்ல்டு, ஆப்போசிட். இப்போ அஜய் சஃபர்டுக்கு ஆப்போசிட் வந்து அங்கே கொடுத்துருக்கிறதுல என்டியூர். செகண்ட், அஜய் மாஸ்டர்ட் த டெக்னிக் ஆஃப் பெயிண்டிங், மாஸ்டர்டு, அதுக்கான ஆன்சர் வந்து அன்ஸ்கில்டு. மார்க் பண்ணல மிஸ்ஸு, நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, அன்ஸ்கில்டு. அடுத்து இளவழகி வானுக்கு விண்ணுக்கு ஆப்போசிட் என்னது, லாஸ்ட்டு. வானோட ஆப்போசிட் வந்து லாஸ்ட்டு. அடுத்து வாட் ஹேப்பன் டு அஜய் அட் த ஏஜ் ஆஃப் 3? he got injured and he was not able to hear. அது வந்து அந்த பேஜ்லேயே மிஸ் மார்க் பண்ணியிருந்தேன், நடத்துகிறப்பே கவனிச்சிருப்பீங்க. வாட் டிட் ஆஷா தேவி டீச் அஜய், அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸில் செகண்டே எழுதிடலாம். ஆஷா தேவி டாட் அஜய் த ஆர்ட் ஆஃப் மினியேச்சர் பெயிண்டிங், அப்படியே நடத்துகிறப்பே சொல்லி கொடுத்தேன். ஒய் ரைட்டிங் இஸ் பெனிஃபிஷியல் அக்கார்டிங் டு மணி, அது வந்து அந்த லெசனில் ஃபஸ்ட்டு லெசனில் நடத்துகிறப்பே சொல்லி கொடுத்தேன். என்னாச்சு பெனிஃபிஷியலு, அது மணிக்கு எப்படி அந்த ரைட்டிங் வந்து பெனிஃபிஷியலாக இருந்தது. அதுலேயே அந்த ஸ்டோரியிலே லாஸ்ட் பேரால் வரும். although writing is just a hobby for money, it is beneficial. It open his mind to think beyond little things at broader mind, அப்படி வரும். அடுத்து வாட் டிட் அஜய்ஸ் ஃபாதர் ஃபைண்ட் his son's talent, அது வந்து how did அஜய்ஸ் ஃபாதர் ஃபைண்ட் his son's talent, அது அந்த அஜய் அந்த லெசனே அந்த அஜய்க்கு அடிப்பட்டதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த ராஜஸ்தானில் அவர்கிட்ட ஆர்டிஸ்ட்கிட்ட போனது வரைக்கும் என்ன பண்ணோம், எழுதணும். அவங்க அந்த கிஃப்ட் அந்த ஃபஸ்ட்டு பேரா, அந்த லெசனில் ஃபஸ்ட்டு பேராவை அப்படியே எழுதணும். ரைட் ஏ நோட் ஆன் இளவழகி, இதுவும் வந்து சிம்பிளாக எழுதலாம். அவள் வந்து எப்படி சாதாரண ஃபேமிலியிலேருந்து பெரிய ஆளா ஆனா அப்படின்றது வந்து இந்த லெசனில் இருக்கிறதுலே இது பண்ணி ஃபஸ்ட்டு பேராவை சேர்த்து எழுதலாம். அதுதான் ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சுது. நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.